வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு நெத்தலி கருவாடு பொரிச்சு எடுத்திருக்கிறேன். பிரட்ட போகிறேன். பாருங்கள் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு. கருவேப்பிலை, வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய். வெங்காயம் லேசாக வதங்கக்குள்ளேயே நான் ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்து வதக்கியிருக்கிறேன். அதுக்கு பிறகு தக்காளி பழமும் நான் சேர்த்துருக்கிறேன். உருளைக்கிழங்கும் நெத்தலி கருவாடும் புரட்டி சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். இலங்கையில் விரும்பி சாப்பிட்ற பிரட்டல் கறின்ற நெத்தலி கருவாடு. வெட்டுத்தூள், கடுகு, கொஞ்சம் வெந்தயம், நல்ல டேஸ்டாக இருக்கும். வெள்ளைச்சோரோட சாப்பிட தான் ருசியாக இருக்கும். அதோட ஒரு கரண்டி நான் தக்காளி பேஸ்ட்டும் போடுறேன். தக்காளி பேஸ்ட் டேஸ்டாக இருக்கும். உப்பு போட்டுட்டேன். நெத்தலி கருவாடை இப்படி ஒரு தடவை புரட்டி நல்லா வெட்டுத்தூளெல்லாம் போட்டு புரட்டி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நீங்கள் மறந்துடாமல் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நான் செய்த நெத்தலி பிரட்டல். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு நெத்தலி கருவாடு பொரிச்சு எடுத்திருக்கிறேன். பிரட்ட போகிறேன். பாருங்கள் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு. கருவேப்பிலை, வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய். வெங்காயம் லேசாக வதங்கக்குள்ளேயே நான் ஒரு உருளைக்கிழங்கும் சேர்த்து வதக்கியிருக்கிறேன். அதுக்கு பிறகு தக்காளி பழமும் நான் சேர்த்துருக்கிறேன். உருளைக்கிழங்கும் நெத்தலி கருவாடும் புரட்டி சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். இலங்கையில் விரும்பி சாப்பிட்ற பிரட்டல் கறின்ற நெத்தலி கருவாடு. வெட்டுத்தூள், கடுகு, கொஞ்சம் வெந்தயம்,